ஆமென். அல்லேலூயா. நம்ம சோத்திரம் நல்ல குடும்பமாய் உட்கார்ந்து என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். நீயும் உன்னுடைய வீட்டாரும் சோத்திரம் உன் பிதாவினுடைய வீட்டாரும் என்றைக்கு என் சந்நிதியிலே நடந்து கொள்வீர்கள்னா நம்ம குடும்பமா உட்கார்ந்து ஜெபிப்பது தான் இது நடந்து கொள்வது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம என்ன சொன்னா ஜெபிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஊழியர்ல நாங்கள் இருந்தாலும் நாங்களும் குடும்பமாக என்ன செய்யணும்? உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நம்ம அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை என்ன செய்வார்னு சொன்னால் அதை அதில் ரொம்ப தேவன் என்ன செய்கிறார்னு சொன்னால் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம பாருங்க, நம்ம வேற எல்லாம் செய்வோம் பாருங்க, ஒன்றா உட்காந்து பேசுவோம். அடுத்த வீட்டு கதையை ஒன்றா உட்காந்து பேசுவோம். ஸ்தோத்திரம். ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், ஒன்றா உட்காந்து மற்ற கதையெல்லாம் பேசுவோம். ஆனால் குடும்பமாக கொஞ்சம் ஒன்றா உட்காந்து ஜெபிப்போன்னு சொல்லி நினச்சா நம்ம என்ன பண்ணுறோம்? ஜெபிக்க மாட்டோம். நம்ம குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் ஆகிலும் கண்டிப்பாக இந்த மாதத்துலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. நம்ம கண்டிப்பாக நாமும் நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும்? கூடி உட்கார்ந்து ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சி என்ன செய்யணும்? நம்ம கை கோர்த்து என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா.